இவரும் சுடுகாட்டை நெருங்கிட்டாரு. உள்ளே போகிறாருங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே யாருமே காணுங்க. இவருக்கு என்னடா அது, நம்ம அத்தை இங்கே தானே வந்தது, எங்கே போயிருக்கோம்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. வேறு எங்கேயாவது வழியையும் நம்மளுக்கு தெரியாமல் இந்த சுடுகாட்டில் வேறு வழியும் கிடையாது, எங்கே போயிருக்கோம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுக்கிட்டே திரும்பி ரிட்டன் வர்றாருங்க. நேராக ஒரு தோட்டத்தில் போயிட்டு அந்த மோட்டார் கொட்டாயெல்லாம் பூட்டிட்டு வேலியெல்லாம் வச்சு அடைச்சிட்டு திரும்பி வீட்டுக்கு போகிறாருங்க. வீட்டுக்கு போகும்போது மத்தியானமாக ஒரு 2-3 மணி இருக்குங்க. அவங்க வீட்டை தாண்டி தான் செல்வராஜ் வீட்டுக்கு போகணுங்க. இவர் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக அந்த பெண்மணி வீட்டில் நின்றுக்கிட்டு அத்தை கூப்பிடும் பொழுது வெளியில் வர்றாங்க. வந்தோடனே என்ன செல்வராஜ் ஏன் என்ன இதுன்னு கேட்டோன்னே செல்வராஜ் என்ன கேட்குறாருன்னா, ஏன் நான் இருக்கிற அந்த வயல் பக்கம் பார்த்தா நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ இப்படிக்கே நேராக போயிட்டே இருக்க, நானும் உன்னை பின்னாடியே கூப்பிட்டுக்கிட்டே வரேன், நீ சுடுகாட்டுக்குள்ளே போன